டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வராங்க. மக்கள் தொகை அடிப்படையில் 39 தொகுதியை குறைக்கிறதுக்கான முயற்சியில் ஒன்றிய அரசு முயற்சிக்குது. எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வர்றாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அது தமிழ்நாட்டில் குறிப்பா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், பெண்களுடைய வாக்குகளை எப்படியாவது முடக்கிடணும்னு நீக்கிடணும்னு அந்த எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 90 லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறாங்க. அது குறிப்பா சென்னையில் மட்டும் 20 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாமெல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா பொங்கல் கொண்டாடுறோம்னா நான் அந்த உரிமையோட உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாக்குகள் இருக்கா, ஓட்டர் லிஸ்ட்ல உங்களுடைய வாக்குகள் இடம்பெற்றிருக்காங்கிறத நீங்க போய் தயவு செய்து அதை செக் பண்ணணும். அப்படி வாக்குகள் விடுபட்டு போயிருந்ததுன்னா நம்முடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களை தொடர்பு கொண்டு வாக்குகள் சரியாக சேர்க்கப்பட்டிருக்கா, இங்க யாருக்கு ஓட்டு அளிக்கணும் யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்ல, ஆனா வாக்களிக்க வேண்டியது உங்களுடைய உரிமை மட்டும் இல்ல, உங்களுடைய கடமை. அதை நீங்க நிச்சயம் செய்ய வேண்டும். வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் அதற்கான கால அவகாசம் இருக்கு. எனவே நிச்சயம் அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று நான் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன்.